பால சார் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களோட வழியை பற்றி தான் பேசுவார். பரதேசில் வந்து டீ எஸ்டேட்டாக இருக்கட்டும், அவங்க படுகிற கஷ்டத்தை பற்றி பேசியிருப்பாரு. நான் கடவுளில் வந்து இது மாதிரி பிச்சைக்காரங்க அவங்களோட கஷ்டத்தை பற்றி பேசியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவங்க அவங்க வழியை பற்றி பேசியிருக்காரு. அது கூட அப்படியே பெண்கள் பிரச்சனை நம்ம டெய்லி நியூஸில் பார்க்குறோம்ல, பெண்கள் நடக்கிற கொடுமைகள். அதில் வந்து ஆசிரமத்திலலாம் அவங்கள கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட கொடுமைகள்லாம் நடக்குது. அந்த கான்செப்ட் தான் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் பேசவே மாட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கோட்டை தூண்டி ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து தம்சம் பண்ணுற மாதிரி பாலசார் படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக காலேஜ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஒரு டெஃபினட்டாக ஒரு யூஸ்வலான ஒரு மசாலா படம் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. காலேஜ் பசங்க கண்டிப்பாக பிடிக்கும். கேமரா சூப்பராக இருக்குது. குருன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இல்லை லேக் இல்லை, ரொம்ப எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டைட்டாக தான் போகுது. ஏன்னா 2 மணி நேரம் படம் தான், டைம் போதே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் படத்துக்குள்ள கனெக்ட் ஆகி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. சூப்பராக ஆர்ட்டியும் கமர்ஷியலும் பேலன்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி ஏதாவது இருக்கா படத்தில்? லைட்டாக அங்கங்கே. ஏன்னா சீரியஸான படம் ஃபுல்லாக காமெடிலாம் சொல்ல முடியாது. அங்கங்கே லைட்டாக தேவைப்படல 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. பிஜிஎம் தான் செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போய் அடித்து தம்சம் பண்ணியிருக்காங்க. ஃபைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஒரு கதை தான் இது. ஸோ இது வந்து இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். படம் சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு மைல்கல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு காமெடி அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலுமே வந்து கதை வந்து புரியுற அளவுக்கு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் படம். நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. நடிப்பு பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு இந்த கதை. அதுதான் மெயின். பெண்களுக்கு எந்த அளவுக்குலாம் வந்து தொல்லை கொடுக்குறவங்கள எப்படி வந்து பழி தீக்கலான்றது இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இல்ல ப்ரோ, நல்லா இருந்தது. நல்லா கருத்து தான் ப்ரோ. ஃபுல் கருத்து நல்லா இருந்தது. இருக்கு நல்லா இருக்கு. படங்களுக்கு வந்து இதுல மாற்றுத்திறனாளி இவரோட கேரக்டர் ஃபுல்லா மாற்றுத்திறனாளி. பாலா படம்னாலே ஒரு ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். இந்த படத்துல ஒரு மனிதாபிமானம் இருந்தது. உண்மையிலே இந்த படம் சொல்ல போனா சமுதாயத்துக்கு தேவையான படம் இது. பெண்களுக்கு வந்து சேஃப்டி இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சொல்லலாம். உண்மையிலே இந்த படத்துல வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாக நடக்கிறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப ஆடியன்ஸ் பாக்குறப்ப கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு சென்டிமெண்டா தான் இருந்தது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். இதுல சாங்ஸ் வந்து ரொம்ப அவ்வளவு பெருசா நம்ம சொல்ல முடியாது. ஜி பிரகாஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா சாங்ஸ் முக்கியம், பார்க்க தேவையில்ல. இதுல கதை ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. உண்மையிலே இது வந்து அடுத்தடுத்து வரணும் இந்த மாதிரி படம். கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருக்கும் தேவையான படம் தான் இது. வருங்காலம் வந்து இது ரொம்ப எதிர்பார்த்து இருக்குது இந்த படம் ப்ரோ. உண்மையில எல்லாமே இருந்தது. டச்சிங் எல்லாமே இருந்தது படத்துல. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. வழக்கமாக பாலா சார் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணியிருக்காரு கரெக்டாக. அவர் ஒரு படத்தில் அருண் விஜய் சாருக்கு இது ஒரு கம்பேக் படமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அருண் விஜய் சார் இந்த மாதிரி படங்கள் பண்ணதில்லை இல்லையா. பாலா சார் அந்த அவரோட டைரக்ஷனில் பண்ணும்போது இது அவருக்கும் புதுசாக இருக்கும். படமும் நல்லா இருக்கு. வழக்கம் போல் பாலா சார் என்ன பண்ணுவாரோ அதை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஹியூமர் இருக்குது. வழக்கமாக அதான் ஹியூமர் இருக்குது. அது கதையோடு இருக்குது, அது கேரக்டரோட. ஏன்னா வழக்கமாக இதில் ஹீரோ வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர்னும் போது அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஹீரோ பண்ண வழக்கமாக பாலா சாரோட படங்களில் வந்து கேரக்டர்கள் தான் காமெடி பண்ணும். கதையோட அந்த காமெடி இருக்கும். அது தனியாக நம்ம சொல்கிறது ஒரு டார்க் காமெடி மாதிரி தான் இருக்குது. விழுந்து செழிக்கிற மாதிரின்ற காமெடி இருக்காது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் மாண்டேஜஸ் சாங் தான். நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் ஸ்பெஷலான்றதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். பெண்களுக்கு உண்டான வன்கொடுமையை தான் சொல்லியிருக்காரு டைரக்டர். சொல்லியிருக்கு. நல்லா இருக்காரு. இது ஒரு படம் அந்த மாதிரி நினைப்பு உள்ளவங்களுக்கு, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அவர் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு போட்டு முடிகிற காட்டிலேருந்து அவ்வளோ அருமையாக எடுத்துக்கிறாங்க படம். பாலா அவ்வளோ அருமையாக எடுத்துக்கிறார். அதே மாதிரி அருண் விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு நல்ல ஒரு ஆக்ஷனும் நல்லா சூப்பராக எடுத்து நடிச்சுக்கிறார். இது ஒரு ஹாஸ்டலுங்க, இதுமாரி லேடிஸுங்க, இதுமாரி தப்பான ஒரு ஆம்பளைங்க பார்க்கறது இது ஒரு மனப்பாடமாக இருக்கணும். இதை மாரி தண்டனை கொடுக்கணும். அதான் சொல்ல வந்திருக்காங்க கதையில். இதுமாரி தப்பான விஷயம் பார்க்கக்கூடாது.
அவங்கள பெண்களை பார்க்கக்கூடாது, பார்த்தா இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மற்றவங்களும் திருந்துவாங்க. அந்த தண்டனை வந்து ஏத்துக்கக்கூடியதா இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக. படம் என்கேஜிங்கா ஒரு மாதிரி ஜாலியா போகுதா இல்ல எப்படி ஒரு மாதிரி சென்டிமெண்டலா எமோஷனலா? ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு காமெடியாக, ஃபர்ஸ்ட்லேருந்து காமெடியாக, அதுக்கப்புறம் ஒரு படம் சீரியஸாக ஒரு சூப்பராக லாஸ்ட்டு ஃபினிஷில் வந்து அருமையாக இருக்குது. லாஸ்ட்டில் கண்ணீரே அழுதுட்டேன். அதனால தான் நான் கண்ணாடி போட்டுன்னுக்கிறேன். லாஸ்ட் ஃபினிஷ் இதெல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குற படம். அவங்க பார்த்தாங்க அழுதுருவாங்க. படம் நல்லா இருக்குது சார், எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இது போல் படங்களை வந்து இது பண்ணணும். நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற படமாக இருக்குது. அதாவது அதாவது சுனாமியால் இறந்துட்டாங்க அவங்க. அதில் வந்து 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக கூடுறாங்க. அந்த சீன் அப்படியே காட்டிட்டு திருப்பி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீன்லேருந்து அப்படியே அடுத்த செகண்ட் நம்ம யோசிப்போம் என்ன, அதெல்லாம் ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு வரும், வெடி சவுண்டு. அந்த வெடி சவுண்டில் என்ன நினைப்போம், சரி இது போல் அந்த சின்ன வயசுல அந்த வெடி சத்தத்தால் தான் காது கேட்காம போயிடுச்சோ அப்படின்னு நினைப்போம். அது போல் காது அது யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள கரண்டுக்கு வந்துடும் படம். அந்த சீன் நல்லா இருக்கு, என்கேஜிங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பாலா சார் படம்னா இப்படி தான் அப்படிங்கிறது அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. எமோஷனல் நல்லா இருக்குது சார், ரொம்ப எமோஷனலாக இருக்குது. அந்த எமோஷனல் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. அழுக வைக்கிற படமா இருக்கா இல்ல சென்டிமெண்டா? அந்த அளவுக்கு பாலா சார் படம் இது வந்து செம்மையா தீராப்புல. அதுவும் இல்லாம அந்த பெண்களுக்கு இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ்ல பாலா சார் படமே மிரட்டி விட்டாருண்ணா. வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு படத்துல? பெண்கள் எல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது, கண்ணு தெரியாதவங்களாம் பாவம், ஊமைங்கெல்லாம் பாவம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு கதையில. பக்காவா தீராரு. அருண் விஜய் சாருக்கு படம் செம்மண்ணா. அவர் ஆக்டிங் தானே அங்க கிளைமேக்ஸ்லாம் எல்லாரும் அழ விட்டாருண்ணே. தர்றாம பண்ணிட்டாரு. பாலா படம்னா ஒரு இது இருக்கும். இதுல அந்த மெசேஜ் அந்த ஊமைங்கெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மெசேஜ் செம்மையா சொல்லிக்கிறாப்புல. லேக் எல்லாம் போடலண்ணா, பக்கா இன்ட்ரெஸ்டா போகுதுண்ணா. செம்மையா இருக்கு, எல்லாருமே பக்கா பார்க்க வேண்டிய படம். காமெடி ஏதாவது இருக்கா படத்துல? காமெடியே இல்லண்ணா, ஃபுல்லா அண்ணன் பேசாம மிரட்டி விட்டாரு. அருண் விஜய் அவரோட நடிப்பு எப்படி இருக்கு? அவர் நடிப்புலாம் பிளாக் பஸ்டர் சார், அவர் வந்து சொல்லவே தேவையில்ல. கிட்டத்தட்ட விஜயகுமார் சார் மிஞ்சி சொல்லணும், அந்தளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. பாலா சார் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஆர்டிஸ்ட்டு அவங்க கதாநாயகன் நடிச்சிருக்காங்க, தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அதில் மிஷ்கின் சார் வக்கீல இது ஜட்ஜாக நடிச்சிருக்காங்க. அது ஸ்பெஷல் ஆஃபீஸராக சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க ரோலை செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாதர் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் பார்க்கலாம் சார், பார்க்கலாம். சிலருக்குலாம் கொஞ்சம் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, அது சில சீன் தான், அதில் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒன்றும் அது வந்து ரொம்ப அவ்வளோ வல்கராலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.